எல்லோருக்கும் வணக்கம். லல்லா அப்படிங்கிற மாதிரி நீண்ட காலம் ஷேர் மார்க்கெட்டுக்கு ஒரு நீண்ட கால நியூஸ் அப்படின்றது ஒன்று வந்திருக்கு. அதாவது யூஎஸ் ஃபெட் என்ன ஒரு ஐடியா கொடுக்குறாங்க அப்படின்னா, மேபி இந்த வருஷத்தில் ஒரு ரேட் கட் அப்படின்றது இருக்கும், அடுத்த வருஷத்தில் 4 ரேட் கட் இருக்கும் அப்படின்றாங்க. அப்போ ஷேர் மார்க்கெட்டுக்கு வெளிநாடுகள்லேருந்து நல்ல நியூஸ் தான் வருது அடுத்த வருஷம் முடிகிற வரைக்குமே. அப்போ இன்னும் 1.5 வருஷம் இருக்குது. அப்போ இந்த 1.5 வருஷத்தில் நம்ம நாட்டில் எந்த விதமான பேட் நியூஸும் இல்லை, வெளிநாட்டிலேருந்து நல்ல நியூஸாக வருதுன்னா அப்போ இந்த 23,000 அப்படின்றதெல்லாம் ஒரு ஜுஜிபி மேட்டர். இங்கிருந்து அவன் 25,000மோ 30,000மோ போகிறதெல்லாம் ஒரு சாதாரண விஷயமாக தான் பார்க்குறேன். எந்த விதமான நியூஸும் பெருசாக இல்லாமையே கடந்த ஒரு வருஷத்தில் 24% அப்படின்றது நிஃப்டி ஏறி இருக்கு, 4,600 பாயிண்ட். அப்போ இந்த வருஷமும் அடுத்த வருஷமும் தொடர்ந்து ஏறி ஒரு 1.5 வருஷத்தில் இன்னொரு 6,000 பாயிண்ட் ஏறிடுச்சுன்னா 30,000 ரூபா அசல்ட்டு. ஸோ நீண்ட கால அடிப்படையில் ஷேர் மார்க்கெட்டில் பணம் போட்டு வச்சிருக்கிறவங்களுக்கு இந்த நியூஸ் ஒரு அருமையான நியூஸ். நண்பர்களே, எஸ்டிஎல் டெக்னு ஒரு ஷேர், மிகப்பெரிய ஆட்டக்காரர்கள் இந்த எஃப்ஐஎஸும் டிஐஸும், அவங்களுக்கே தண்ணி காட்டுதுன்னா பார்த்துக்கிங்களேன். இந்த ஸ்டெர்லைட் டெக்னாலஜி சமீபத்தில் அவங்களுடைய ப்ரொமோட்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் குறைச்சிருக்காங்க அவங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ். அதை எஃப்ஐஸும் டிஐஸும் தான் சேர்ந்து வாங்கியிருக்காங்க. என்ன நம்பிக்கையில் வாங்கியிருக்காங்க? இந்த ஷேர் மேலே வந்துடும். தற்சமயத்துக்கு போன வருஷம் மட்டும் இது ஒரு லாஸ் மேக்கிங்காக இருந்திருக்கு, பட் இருந்தாலும் எதிர்காலத்தில் இவன் லாபம் பண்ணிடுவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் வாங்கியிருப்பாங்க போல. இந்த ஷேர் அவங்களுடைய நம்பிக்கையை பூர்த்தி செய்கிற மாதிரி இருந்தால் அடுத்த 2 வருஷம் கூட ஆகட்டுமே, அவங்களுக்கு என்ன அர்ஜென்ட்டு? அடுத்த 2 வருஷத்தில் 133 ரூபாயிலிருந்து 320 ரூபா. ஏங்க இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்தது இல்லையா? நிறைய ஷேர் கீழேருந்து மேலே ஏறி பார்த்துருக்கோம். அப்படி ஒரு வேளை 2 வருஷத்துக்குள்ள 133 ரூபாயிலிருந்து 280 ரூபா வந்துருச்சுன்னா அந்த முதலீட்டாளர்கள் பெரிய பெரிய ஆட்டக்காரங்களுக்கு ஒரு லக்கு தான். என்ன ஒரே ஒரு மிஸ்டேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷேர் ஒரு டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஷேராக இருந்தாலும் இவங்களுடைய அடுத்த குவார்ட்டர்லி ரிசல்ட் என்பது ரொம்ப முக்கியம். இப்போ 59 கோடி 82 கோடின்னு லாஸ் காமிச்சுக்கிட்டு இருக்கிறது அப்படியே திடீர்னு திரும்பி ப்ராஃபிட்டாக மாறிட்டா மவனே உனக்கு ஒரு ரேலி இருக்குடா அப்படின்ற மாதிரி தான். ஸோ இந்த கம்பெனி வாட்ச் லிஸ்ட்டுக்கு ஒரு தகுதியான கம்பெனி. அடுத்த குவார்ட்டர்லி ரிசல்ட் எப்போ வருது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அது நல்லா இருந்ததுன்னா மேபி இந்த கம்பெனியெல்லாம் பணத்தை டபுள் பண்ணி விடக்கூடிய ஒரு பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். அடே ஜிஎஸ்எஃப்சி ஷேர், உங்கள் பின்னாடியே நாங்கள் வந்துக்கிட்டே இருக்கோமே, உனக்கு ஒரு கருணை இல்லையா? உன்னையும் நாங்கள் ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டே இருக்கோம், ஒரு குறிப்பிட்ட சப்போர்ட்லேயே தான் நீ நிற்கிற, ஆனால் மேலே ஏறி வரமாட்டேங்கிறியே. ஒரு 260 ரூபா வந்துச்சுன்னா கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இப்போ வரைக்கும் நம்மளை பின்னாடியே அலை விட்டுக்கிட்டு இருக்கு, இருந்தாலும் ஒரு நல்ல செய்தி வரமாட்டேங்குது. டிவிடெண்ட்லாம் ஓரளவுக்கு நல்லா கொடுக்கக்கூடிய ஷேர் தான், 4% டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஷேர் தான். என்ன ஒரே ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2023-24 கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அவங்களுடைய சேல்ஸ் அப்படின்றது குறைஞ்சிருக்கு, அவங்களுடைய ப்ராஃபிட்டும் குறைஞ்சிருக்கு. அதனால தான் பாவம் இந்த ஷேர் மேல் நோக்கி ஏற முடியாமல் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு. இவனுக்கும் அடுத்த குவார்ட்டர்லி ரிசல்ட் அப்படின்றது நல்லபடிக்கு வந்துச்சுன்னா சூப்பராக தான் இருக்கும். சோபா, இந்த சோபாவை பாருங்களேன், இன்னைக்கு மட்டுமே 5% ஏறி வந்திருக்கு. என்ன காரணம்? அப்படி என்ன சாதிச்சிருக்கு அப்படின்னா, சாதனை என்பது அல்ல, இது 2,000 கோடி கடன் வாங்கறதுக்கு ஓகே த்ரூ ரைட்ஸ் இஷ்யூ வாங்கிக்கலாம் அப்படின்னு அவங்களுடைய போர்டு அப்ரூவல் கொடுத்த நியூஸ் வந்த உடனே எந்த ஒரு ஷேருமே பெரும்பாலும் நான் பார்த்த வரைக்கும் 180 to 90% கடன் வாங்குறாங்க அப்படின்ற நியூஸ் வந்துச்சுன்னா அது மேல் நோக்கி ஏறதான் நம்ம பார்த்துருக்கோம். அப்படி தான் இன்னைக்கு இந்த சோபா ஷேரும் 5% ஏறினதுக்கு உண்டான காரணம் அவங்க ரைட்ஸ் இஷ்யூ அப்படின்றது பண்ணுறாங்க தான். இந்த கம்பெனி ஒரு லாபகரமான கம்பெனியாக இருக்கிறதுனால இது நம்மளுக்கு சம்பாதிக்கிறதுக்கு ஒரு அருமையான வழி. இந்த ஷேரை வாங்கி வச்சுக்கிட்டு அது எப்பன்ற டேட்டெல்லாம் எனக்கு இன்னும் தெரில. அந்த ரைட்ஸ் எலிஜிபிலிட்டி வந்ததுக்கப்புறம் ஒரு 10 ரைட்ஸ் எலிஜிபிலிட்டி இருந்தால் கூட சும்மா ஒரு 100-150 அப்ளை பண்ணி பார்க்க வேண்டியது தான். அந்த மாதிரி ஃப்ரீயாக கிடச்சிதுனாக்கா மார்க்கெட் ரேட்டில் ஒரு நல்ல ரேட்டு கிடச்சிதுன்னா அது ஒரு லாபம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு லாபகரமான கம்பெனியாக இருக்கிறதுனால இதனுடைய ரைட்ஸ் வரும்போது பயப்படாமல் ரைட்ஸ் அப்படின்றது வாங்கி அப்ளை பண்ணுறவங்களுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு லாபகரமாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் அப்படின்றது கடந்த காலங்கள் சொல்லுது. நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சைலண்ட் கில்லர் யாரு? ஒரு மிகப்பெரிய ஜாம்பவாக இருக்கணும், ஆனால் எல்லாத்துக்கு கண்ணிலையும் மண்ணை தூவிட்டு அவன் பாட்டுக்கு அசால்ட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி வந்திருக்கணும். அப்படி ஒரு ஷேர் சொல்லுங்க அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பாரதி ஏர்டெல் ஷேர் தான். ரிலையன்ஸ் கம்பெனிக்கெல்லாம் திடீர்னு ஆயில் அண்ட் கேஸில் டேக்ஸ், வின்ஃபால் டேக்ஸ் அப்படி இப்படின்னு நியூஸ்கள் வருது. டிசிஎஸ் கம்பெனிக்கு அப்படி இப்படின்னு ஆர்டர் கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி நியூஸ் வருது. ஆனால் இந்த பாரதி ஏர்டெலுக்கு ஒவ்வொரு மாதமும் ரிசல்ட் வருது.
எத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் ஆட் ஆயிருக்காங்க, இறங்கியிருக்காங்க அப்படின்ட்டு. இருந்தாலும் அதையெல்லாம் ஒரு பெரிய நியூஸாக எங்கேயுமே தெரியாமல் கண்ணுக்குள்ள மண்ணை தூவிட்டு கடைசியில் பார்த்தா இந்த ஒரு வருஷத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா 71% லாபம் அப்படின்றதா இந்த பாரதி ஏர்டெல் சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சைலண்ட் கில்லராக இந்த ஷேர் இருந்திருக்கு. இந்த ஷேரில் யாரெல்லாம் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிருக்கீங்களோ அவங்க நிறைய பேர் இந்த பாரதி ஏர்டெல் ஷேரை வாங்கி வச்சுருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக ஹோல்டு பண்ணிக்கிட்டே இருந்து உங்களுக்கு லாபம் சம்பாரிச்சு கொடுத்துருப்பாங்க. பட் இண்டிவிஜுவலாக இந்த பாரதி ஏர்டெல் ஷேரை வாங்கி இந்த ஒரு வருஷத்துக்கு மேலே வச்சிருந்து 70%க்கு மேலே லாபம் சம்பாரிச்சிங்கன்னா உங்களுக்கு உண்மையிலேயே பாராட்டுகள். நண்பர்களே, இந்த எஸ் பேங்க் ஷேர் சமீபத்தில் ஒரு பாசிட்டிவ் மொமெண்டமில் தான் இருக்கான். இப்போ இருக்கக்கூடிய ரேட் 24 ரூபா. இவனை ஒரு 6 மந்த்ஸில் பார்த்தாலும் ஒரு 13% அப்படின்றது ஏறி இருக்கு. இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தாலும் ஒரு 5% இப்போதைக்கு ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம்னு இருக்கு. இவன்லாம் நல்லபடிக்கு மேலே வந்தான்னா ஆல்மோஸ்ட் 30 ரூபா பக்கத்தில் இவன் வரணும். ஸோ இப்போ இருக்கிறது 24 ரூபா ரேஞ்ச். ஸோ இவன் மறுபடியும் மேல் நோக்கி வர்றானா இல்லையா அப்படின்றது ஒரு $1 மில்லியன் கொஸ்டினாக இருக்குது. அடுத்தது 4 முக்கியமான நியூஸ் பார்க்க போகிறோம். இந்த வேர்ல்பூல் அப்படின்ற ஷேரை வந்து நம்ம ஒரு சப்போர்ட் லெவலில் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஞாபகம் இருக்குங்களா? 1230 ரேஞ்சில் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ அவன் கரெக்டாக ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் லெவலில் வந்திருக்கான். 1800 ரூபாயில் இருக்கான். இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன நியூஸ் அப்படின்றது என்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்களுடைய மார்க்கெட்டிங் ரிலேட்டடான சேல்ஸ் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய ரிலேட்டடான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்களும் ஹிந்துஸ்தான் யூனிலிவர் ஒரு மார்க்கெட்டிங் அலைன்ஸ் போட்டிருக்காங்க. அந்த சர்ஃப் எக்ஸல் அப்படின்ற ப்ராடக்டை மார்க்கெட்டிங் பண்ணும்பொழுது அப்படி இந்த வேர்ல்பூலுக்கும் ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்கிற மாதிரி. ஸோ இந்த நியூஸ் இந்த ஷேரை இவனுடைய ரெசிஸ்டன்ஸ் தாண்ட உதவுதா? அப்படி உதவுது அப்படின்னா இவன்லாம் பழையபடி 2600 என்னைக்கு வேணாலும் போகலாம். நண்பர்களே, ஒரு காலத்தில் பெருமை பீத்திக்கிட்டு இருந்தாங்க இந்த சாக்சாஃப்ட் அப்படின்ற கம்பெனி இறங்கவே இல்லை அப்படின்ட்டு. அவங்களுடைய பெருமை பீத்தலுக்கு தகுந்த மாதிரி என்னாச்சு அப்படின்னா, திடீர்னு கடந்த ஒரு வருஷத்தில் பார்க்கும்போது இது ஒரு 3%, அதாவது ஆல்மோஸ்ட் 390 ரூபாயிலிருந்து இப்போ 290 ரூபா, ஒரு ஷேருக்கு 100 ரூபா இறங்கிட்டான்னு வைங்களேன். ஆனால் இன்னைக்கு ஒரு 12% ஏறி இருக்கு. என்ன ஒரு காரணம் அப்படின்னா, அவங்க அக்மெண்டோ லேப்ஸ் அப்படின்ற கம்பெனியை 100% அக்வஷன் பண்ணி முடிக்க போகிறாங்க. 100 கோடி அதனுடைய டோட்டல் அக்வஷன் காஸ்ட் அப்படின்ற ஒரு நியூஸ் வந்த உடனே இன்னைக்கு வந்து அவன் 12% மேலே ஏறிட்டான். வாழ்க்கை பாருங்க எப்படி இருக்குன்னு. 14 ரூபா இருக்கக்கூடிய ஷேர் 370 ரூபா வரைக்கும் போயிருக்கு ஒரு காலத்தில். அப்போ இந்த கம்பெனியினுடைய ப்ரொமோட்டர்ஸ்க்கெல்லாம் என்ன ஒரு வசதி வாய்ப்புன்னு பாருங்கள். நண்பர்களே, தற்போதைக்கு கோல்டு ப்ரைஸ் கொஞ்சம் லோவில் இருக்குது. அந்த விஷயம் உங்களுக்கு உபயோகமா அப்படின்ற மாதிரி பாருங்கள். கொஞ்சம் ஷேர் மார்க்கெட் வாங்கும்பொழுது கோல்டு வாங்கினீங்கன்னா வீடு சந்தோஷமாக இருக்கும். நண்பர்களே, நெஸ்லே இந்தியா அப்படின்ற ஷேரில் லாங் டேர்ம் நியூஸ் வந்திருக்கு. ஆனால் அந்த லாங் டேர்ம் நியூஸ்க்கு ஒன்றும் பெருசாக நெஸ்லே இந்தியா ஏறி இருந்தான்னா அவன் இந்த வருஷத்தினுடைய ஹை 2800 வந்திருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆல்மோஸ்ட் கரண்ட் ரேட்லேருந்து 10%. என்ன ஒரு பெட்டரான நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நெஸ்லே இந்தியானுடைய ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்றவங்க இந்த ராயல்ட்டி பேமெண்ட் கொடுக்கறது கரண்ட் ரேட்லேயே போய்கிட்டு இருக்கட்டும், அதை இன்க்ரீஸ் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்திருக்காங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து செலவினங்கள் கம்மி தான். இந்த நியூஸை பாசிட்டிவ் எடுத்துக்கிட்டு பெருசாக வெடிச்சு செதறி இருப்பான் அப்படின்ற மாதிரி நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். கடைசியில் ஒரே 1% ஏறி இருக்கு. நண்பர்களே, ஆல்ரெடி நிறைய ஷேர்ஸ் வந்து அப்பர் மேலே தான் புல்லிஷ் மொமெண்டம் எடுத்து போய்கிட்டு இருக்கான். பட் இருந்தாலும் இன்னைக்கு மீடியாக்கள் எடுத்து பார்க்கும்பொழுது நிறைய ஷேர்களை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஷேர்லாம் நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவில் இருக்குது, ஒரு மொமெண்டமாக இருக்குன்னா ரொம்ப சந்தோஷம்தான். என்றைக்குமே நம்ம வச்சிருக்கிற ஷேரை ஒரு 4 பேர் பேசணும், அப்போ தான் நம்மளுக்கு அதில் ஒரு சந்தோஷம் வரும். நண்பர்களே, இப்போது நம்ம ஒரு 7 ஷேர் பார்க்க போகிறோம். இந்த 7 ஷேருமே வந்து கொஞ்சம் கீழிருந்து மேல் நோக்கி போகுமா, அல்லது ஒரு மொமெண்டம் இருக்கின்ற நிலையிலே மொமெண்டம் எடுத்து மேலே போகுமா? இந்த ஹிந்துஜா குளோபல் சொல்யூஷன்ஸ் அப்படின்ற ஷேர் இன்னைக்கு கொஞ்சம் பாசிட்டிவ் மொமெண்டம் அப்படின்னு காமிச்சிக்கிட்டு இருக்கான். இவன் வந்து ஆல்மோஸ்ட் 2% டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனி தான். இவங்களுடைய சமீபத்தினுடைய குவார்டர்லி ரிசல்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது கடந்த 5 குவார்ட்டரில் விட லாஸ்ட் மார்ச் 2024 குவார்ட்டர் அப்படின்றது இம்ப்ரூவான ரிசல்ட் தான் கொடுத்துருக்கான். இவனுடைய ஃபுல் இயர் ரிசல்ட் பார்த்தாலும் இது வரைக்கும் பெருசாக லாஸ் மேக்கிங்காக போனதில்லை. 100 கோடி 200 கோடி அப்படின்ற மாதிரி லாபம் வந்துக்கிட்டு இருக்கு. முதலீட்டாளர்களை பொறுத்த வரைக்கும் எஃப்ஐஎஸ் டிஎஸ் ஏதாவது பெரிய அளவில் ஹோல்டிங் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா எஃப்ஐஎஸ்னுடைய ஹோல்டிங் அப்படின்றது இருக்குது. இத்தனை இருந்தும் இந்த கும்பா குட்டி கடந்த ஒரு வருஷத்தில் பார்க்கும் பொழுது 1000 ரூபாய்கள்லேருந்து இப்போ 850 ரூபாயில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கா. கடந்த 5 வருஷத்துல இவன்லாம் ஹை போன ரேட் அப்படின்றது 1600. ஸோ இந்த கம்பெனி மேபி வரக்கூடிய குவார்ட்டர்ஸில் நல்ல லாபம் கொடுத்ததுன்னா மேபி மேல் நோக்கி வரக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இருக்கிறதா நான் பார்க்குறேன். அதே மாதிரி செரா சானிட்டரி வேர்
அந்த பங்குமே தற்சமயத்துக்கு கொஞ்சம் சப்போர்ட் அப்படின்ற லெவலில் தான் இருக்கா. இங்கிருந்து ஏறினதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும் இந்த பங்கெல்லாம் யாராவது வச்சுருக்காங்களா, பெரிய ஆளுங்க வச்சுருக்காங்களா அப்படின்ற மாதிரி நம்ம பார்ப்போம். அவங்க வச்சுருக்காங்கன்னே வச்சுக்குவோமே. ஆல்மோஸ்ட் நம்ம பார்க்க போனோம்னா இவங்க ஒரு டிஐஸ் ஒரு 6%, எஃப்ஐஸ் ஒரு 21% வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஷேர் ஏறி 6 மாதம் கழித்து ஏறி இவன் போய் 10,000 ரூபாய் தொட்டானா தான் சரி தொட்டுச்சா இல்லையா அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வரும். தற்சமயத்துக்கு இவன் வந்து சப்போர்ட் ரேட் அப்படின்ற மாதிரி இருக்கான். இந்த டிசிபி பேங்க் ஷேருமே அவனுடைய பழைய கையெல்லாம் எங்கேயோ இருக்குது. ஆல்மோஸ்ட் 233 ரூபாயில் இருக்குது. இப்போ 133 ரூபா இருக்கான். அவன் பழைய கையெல்லாம் போக வேண்டாம், ஒரு 160 வந்துச்சுன்னா கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போதைக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கான். இனி இவன் இங்கிருந்து மறுபடியும் நெருங்கி வருவானா இல்லை தூரமாக போவானா அப்படின்றது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். அடே வெட்டுக்கிளிகளே பறந்து வாருங்கள் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு நான் ஒரு 2 ஷேர் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்தியன் பேங்க் அப்படின்னு ஒரு ஷேர், எஸ்ஜேவிஎன் அப்படின்ற மாதிரி ஒரு ஷேர். இந்த இந்தியன் பேங்க் அப்படின்ற ஷேர் சமீபத்தில் இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2-3 மாதங்களாகவே ஒரு குறிப்பிட்ட சப்போர்ட் லெவல் அப்படின்றது வந்ததுன்னா மறுபடியும் ஒரு குறிப்பிட்ட ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்றது போய்கிட்டு இருக்கான். அப்போ இந்த முறையும் எப்படி இத்தனை ஒரு 3 முறை போனானோ அதே மாதிரி இந்த 4வது முறையும் போனான்னா ஒரு 6-7%, ஒரு 600 ரூபா வரைக்கும் போய் ஒரு 10% பக்கம் தொடக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இவனுக்கு இருக்குது. அதே மாதிரி இந்த எஸ்ஜேவிஎன் அப்படின்ற ஷேரும் ஒரு நல்ல ரேலிக்கு அப்புறம் ரொம்ப ஸ்லோவாக இருக்கான். அவனும் வந்து ஒரு குறிப்பிட்ட பேட்டர்னுக்குள்ளேயே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இப்போ இந்த பேட்டர்ன் அப்படின்றது கம்ப்ளீட் ஆகுது அப்படின்ற மாதிரி இருந்தால் இந்த ஷேர் எப்படி இதுக்கு முன்னாடி இப்படி ஏறி இறங்கியிருக்கானோ அதே மாதிரி இப்போ கம்ப்ளீட் ஆகிற மாதிரி இருந்தால் இவனும் கொஞ்சம் மேல் நோக்கி வரணும். வருதா இல்லையா அப்படின்றது இன்னும் கொஞ்சம் நாளில் தெரிஞ்சிடும். நண்பர்களே, இப்போ இன்னும் 2 ஷேர் பார்க்க போகிறோம். ஒரே மர்மமாக இருக்குது, ஏன் இப்படி இருக்கானுன்னே தெரியல. ஏபிஎல் லிமிடெட், ஆல்கார்கோ அப்படின்ற 2 ஷேர். இந்த 2 ஷேர்களுமே ஒரு முன்னணியில் இருக்கக்கூடிய ஷேர்கள் தான். ஆனால் ஏன் இப்படி மோசமான சூழ்நிலையில் இருக்காங்க அப்படின்றது தெரில. தற்சமயத்துக்கு ஒரு வருஷத்தினுடைய சப்போர்ட் ரேட்டில் இந்த அலம்பிக் ஃபார்மா ஏபிஎல் லிமிடெட் அப்படின்றது ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒருவேளை இவன் இந்த 893 மேலே ஏறி வந்தால் கூட 960, 1000 அப்படின்ற ரேட்டெல்லாம் வரணும். இந்த ஆல்கார்கோ இவனும் சொல்லிக்கொள்ளவே வேண்டாம், இவனும் ஒரு வருஷத்தினுடைய சப்போர்ட் லெவலில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். பொதுவாகவே இவன் சப்போர்ட்டில் இருந்தால் ஏறணும். இந்த முறை ஏனோ தெரில ரொம்ப சோதிக்கிறான். இவனுக்கு ஏதாவது வடை பஜ்ஜி வாங்கி கொடுக்கணுமா என்னன்றது தெரில. வாங்கி கொடுத்தா தான் ஏறுவான்னு நினைக்கிறேன். இவன் பேரை சொல்லி ஒரு வடை பஜ்ஜி போய் வாங்கி சாப்பிட்டு ஆல்கார்கோ ஏறுக அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதுதான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஷேரு சப்போர்ட்டில் இருக்கான். இதுக்கு முன்னாடியெல்லாம் ஏறி இருக்கான். இவனும் கூடிய விரைவில் ஒரு 65லிருந்து ஒரு 75 வந்துட்டா ரொம்ப சந்தோஷம். இங்கே பார்த்தீங்களா, துவார்கே சுகர்னு ஒரு ஷேர். இவனு இப்படி தான் இருந்தான். எதுக்கு இறங்குறனே தெரியாமல் இவன் பாட்டுக்கு 108 ரூபாயிலிருந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 60 ரூபா ரேஞ்சு போயிட்டான். இப்போ 60 ரூபா ரேஞ்சிலிருந்து ஆல்மோஸ்ட் 62 ரூபா ரேஞ்சிலிருந்து திடீர்னு இப்போ 78 ரூபா வந்துட்டான். எத்தனை நாளில்? ஒரு 5 நாளில். அது மாதிரி இந்த ஷேர்கள் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண அடிபட்டு கிடக்கக்கூடிய ஷேர்கள் திடீர்னு எந்திரிச்சு நின்றுட்டான்னா இந்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்கெல்லாம் கண்டிப்பாக சந்தோஷம் வரும். வேறு ஏதாவது குறுகிய நேரத்தில் இந்த ஐபிஓலையோ அல்லது ஏதாவது நியூ ஃபண்ட் ஆஃபர்ஸ்லையோ வேறு ஏதாவதுல பணம் போடலாம், பணம் போட்டால் ஏதாவது பணம் கிடைக்குமா அப்படின்ற மாதிரியான நோக்கத்தில் தேடும் பொழுது வேறு எந்த நியூஸும் இல்லை. இது எல்லாமே நேற்று அப்டேட் பண்ண நியூஸ் தான். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னு எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.